ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் புக்ஸை எப்படி கிரியேட் பண்ணி அதை வந்து வேர்ல்டு வைட் பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஈஸியான மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட. என்ன சிவா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாங்க, இது உண்மையிலே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களோட பாக்கெட்லேருந்து நீங்கள் ₹1 கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி இருந்துமே வந்து உங்களால் பாக்கெட் ஃபுல்லாக மணி வந்து மேக் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கவர் டிசைன்லேருந்து உங்களோட புக்குக்கு எப்படி ஒரு பர்ஃபெக்டான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைபை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரை போட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி சிவா, இன்ட்ரோலாம் இருக்கட்டும், எதை யூஸ் பண்ணி இதை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் KDP தான் யூஸ் பண்ண போகிறேன். KDP அப்படிங்கிறது கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அமேசானில் வந்து டேரெக்டாக புக்ஸ் வந்து சேல் பண்ண முடியும். அப்படி என்னால் இல்லை பெரிய ஹைலைட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹைலைட் நம்பர் 1 ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட புக்கை டிசைன் பண்ணி அமேசானுக்கு கொடுத்தா மட்டும் போதும். ஹைலைட் நம்பர் 2, உங்களால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் பாசிவ் இன்கம் வந்து மேக் பண்ண முடியும். ஹைலைட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாஸ்டர் பீஸை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு புக் வச்சிருக்கீங்க, இல்லை உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களோட ஐடியா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு வேற லெவல் சான்ஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம அஸ் அ கிரியேட்டராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு புக்கை டிசைன் பண்ணி, ஸோ நான் வந்து ஒரு ₹1000 ப்ரைஸிங் வச்சு அதை நான் வந்து அமேசானில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த புக்கை யாராச்சும் ₹1000 கொடுத்து ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா அமேசான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களே வந்து அதை பிரிண்டிங் அனுப்பிடுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரிண்டிங் ஒரு ₹300 ஆகுது அப்படின்னா மீதி ₹700 இருக்கும்ல, அந்த ₹700 60% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல்ட்டியாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. மீதி 40% வந்து அமேசான் வந்து உங்களோட ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் KDP வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சிவா, என்கிட்ட வந்து எந்த புக்குமே இல்லை, எந்த ஐடியாவுமே இல்லை, எப்படி நான் வந்து ஒரு புக்கை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களை மாதிரியே தான் நானும் என்கிட்ட வந்து எந்த புக் கிரியேட் பண்ணுறதுக்கான ஐடியாவுமே கிடையாது. ஸோ நான் அதை எப்படி கிரியேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அமேசானில் பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஃபுல் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி ஓகே, இப்போ நான் டேரெக்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கோட டைப்பை செலக்ட் பண்ணுறது. புக்ஸு, நாவல்ஸு, காமெடி புக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜென்ரல் நாலேஜ், இது மாதிரி ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட கேட்டகரி எதுவோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ ஹை கண்டென்ட் புக்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ கண்டென்ட் புக்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். அது என்னடா லோ கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் தான் வந்து டைரிஸு, ஜேர்னல்ஸு, நோட் புக்கு அதெல்லாம் வரும். அதாவது உள்ளே வந்து ஜஸ்ட் கோடாக இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரிஸ் தான். என்னடா டைரிஸ்லாம் அவ்வளோ சேல்ஸ் இருக்காது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நியூ இயர் வேறு வரப்போகுது. ஸோ நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரி எழுதுகிற பழக்கம் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் நான் டைரி பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதேமாதிரி ரீச் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ இதேமாதிரி நீங்களும் வந்து ஒரு நோட்டோ இல்லை ஒரு கலரிங் புக்கோ இல்லை வந்து இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ புக்கோட கேட்டகரியை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் வந்து புக்கோட டைப் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ டைப்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு, பேப்பர் பேக்கு, ஹார்ட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செய்ய போகிற இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் வந்து வேலைக்கு ஆகாது. அதனால் நீங்கள் ஒன்று பேப்பர் பேக் சூஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஹார்ட் கவர் சூஸ் பண்ணணும். பேப்பர் பேக் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக புக்ஸ்லாம் படிப்போம்ல, அந்த நார்மல் அட்டை இருக்கும்ல, அதுதான் வந்து பேப்பர் பேக்கு. ஹார்ட் கவர் அப்படிங்கிறது டைரிஸில், என்சைக்ளோபீடியா புக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டை வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும்ல, அதை தான் வந்து ஹார்ட் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் பேக் அப்படிங்கிறது நார்மல் ப்ரைஸில் இருக்கும். ஹார்ட் கவர் இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபைனலாக சூஸ் பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா டைரி வித் ஹார்ட் கவர். ஸோ இதேமாதிரி நீங்களும் வந்து உங்களோட புக் டைப் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ப்ரொசீஜரோட செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கோட கவர் டிசைன் பண்ணுறது. ஸோ கவர் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஏனோ தானெலாம் டிசைன் பண்ணிடக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் வந்து ஒரு வேற லெவல் டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு கூகுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் கவர் கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணி வந்து ஃபஸ்ட் இடத்துல இந்த KDP கவர் கேல்குலேட்டர் அப்படின்னு வருதுல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இது கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பைண்டிங் டைப்பு, நீங்கள் வந்து பேப்பர் பேக்கா இல்லை ஹார்ட் கவரான்னு கொடுத்துக்கலாம். நான் வந்து ஹார்ட் கவர் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக இன்டீரியர் டைப்பில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் கலர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து பேப்பர் டைப் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஒயிட் பேப்பர் மட்டும் தான் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. நாலாவது வந்து ரீடிங் டைரக்ஷன். நம்மளோட ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணுறது தான். சப்போஸ் நீங்கள் அரபிக் அது மாதிரி புக் எது மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் டு லெஃப்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து மெஷரிங் யூனிட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து இன்ச்சஸ் தான், அதனால் நான் வந்து இன்ச்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இன்டீரியர் ட்ரிம் சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்மளோட புக்கோட ஆக்சுவல் சைஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் கேல்குலேட் பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 5.5 × 8.5 இன்ச் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் வந்து அந்த சைஸ் கொடுத்துக்கிறேன்.
அதுமாதிரி கீழே வந்து பேப்பர் கவுண்ட் வந்து கொடுக்கணும். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி ஹார்ட் கவர் கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களோட புக் கவுண்ட் வந்து 75 பேஜஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 பேஜஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க கால்குலேட் டைமென்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரல் ஃப்ரண்ட் பேஜ் ப்ளூ பிரிண்ட் வந்து கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே பயப்படலாம் வேணாம். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் நம்பர் இருக்குல்ல, இங்கேருந்தால் வந்து நம்மளோட கவர் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த 1ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கோட வந்து கம் ஊற்றி பின்னாடி ஒட்டிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் 2லேருந்து தான் வந்து உங்களோட புக் சைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி இந்த ஒயிட் ஏரியா இருக்குல்ல, இதுதான் வந்து சேஃப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் புக்கில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த ஒயிட் ஏரியாக்குள்ளே தான் வச்சுக்கணும். அதேமாதிரி கீழே நம்பர் 9 இருக்குல்ல, இது வந்து பார்கோட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து அமேசான்லேயே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டிசைன்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் வச்சிடாதீங்க. அதேமாதிரி இந்த 6, 7, 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கோட மடிக்கிற இடம். அதனால் இந்த இடத்துல வந்து எந்த டிசைன்ஸும் இல்லாமல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கீழே வந்து டவுன்லோட் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு PDF அண்ட் PNG ஃபார்மேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்தர் எடிட்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு உங்களோட புக்ஸை வந்து ஈஸியாக டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அடுத்த எப்படி இல்லை டிசைன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த டிசைனிங் ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேன்வா வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களே இந்த மாதிரி கேன்வா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து மேலே கிரியேட்டட் டிசைன் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட புக்கை டிசைன் பண்ணுறதுக்கு கீழே வந்து கஸ்டம் சைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே யூனிட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது டிஃபால்ட்டாக பிக்சல்ஸ் இருக்கும், அதை வந்து இன்ச்சஸ்க்கு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ நம்மளோட புக்குக்கான வித் அண்ட் ஹைட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த கால்குலேட்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து 5.5 × 8.5 அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதில் தான் நான் வீடியோவை கேர்ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜ் தான் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபுல் கவர் டிசைன் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட இன்டீரியர் வந்து டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறமா உள்ளே இருக்க பேஜஸ்க்கு தான் வந்து நம்ம இன்டீரியர் ட்ரிம் சைஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபுல் கவருக்கான வித் அண்ட் ஹைட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதேமாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் கவருக்கு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க கிரியேட் நியூ டிசைன் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் கவருக்கான ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜஸ் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சில டிஃபால்ட்டான டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா AI மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோ ஏல வந்து கரெக்டாக ஒரு டீட்டெயிலான ப்ராம்ப்டை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லியோனார்டோலேருந்து எடுத்த அவுட்புட்ஸ் தான். எப்போ எனக்கு லியோனார்டோ பற்றி அவ்வளோ தெரியாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. லியோனார்டோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல் ஐபனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி என்னோட புக்குக்கான டைட்டில் அப்புறம் அதுக்கான ப்ராம்ப்ட்லாம் எடுத்து லியோனார்டோ மூலிமா இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நான் ஜெனரேட் பண்ணேன். ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இது எல்லாமே ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் மூலிமா ஜெனரேட் பண்ண இமேஜஸ் தான். என்னோட புக்குக்கு நான் வந்து மொமெண்ட்ஸ் தட் மேட்டர் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம டைரி எழுத போகிற எல்லா மொமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லைஃப்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட்ஸ் தட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஆகிற மாதிரி ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருந்தேன். இதில் நான் ஃபைனலாக சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நான் வந்து பேக் கவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனை சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது அது வந்து அட்டையோட ஃப்ரண்ட் சைடு, இது வந்து அட்டையோட பேக் சைடு. ஸோ இப்போ அதை கரெக்டாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த டிசைன்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து நம்ம KDP மூலியமாக ஒரு டிசைன் மேக் பண்ணோம்ல, அதை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பிளாக் லைன் தெரியுதுல, இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் கவருக்கான டிசைனு. இந்த ஒயிட் ஏரியாவில் தான் வந்து நம்ம டிசைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட டிரான்ஸ்பரன்சி வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கிறேன், ஒரு 50% வச்சுக்கிறேன். ஸோ இதை வச்சதுக்கப்புறம் நான் லியோனார்டோவில் ஜெனரேட் பண்ணல அந்த இமேஜஸ் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் கரெக்டாக வந்து அந்த சேஃப் ஏரியாக்குள்ளே இருக்க மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ வச்சுட்டு வேணும்னா வந்து நம்ம இதை க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பேஜை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ அதேமாதிரி நான் வந்து பேக் சைடு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் கோடுக்கு வந்து ஸ்பேஸ் விடணும். ஆனால் எனக்கு இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தெரியுது இந்த ரோஸ் தான். ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிட்டேன் அப்படின்னா ரோஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ இப்படி வச்சேன் அப்படின்னா எனக்கு பார் கோடில் மறையாமல் அந்த ரோஸ் வந்து தெளிவாக தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அந்த லேயர்ஸ்குள்ளே போயிட்டு ஷோ ஆல் லேயர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டிசைனை வந்து அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கரெக்டாக வந்து அந்த பார் கோடுக்கு தகுந்த மாதிரி என்னோட டிசைன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ இதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பிங்க் ஷேட் கொடுத்தா மட்டும் போதும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸில் போயிட்டு ஒரு ஷேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு கலர் வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கும். இது பிடிக்கல அப்படின்னா மேலே இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் தெரியல, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற கலருக்கு வந்து அதை மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருங்க. வச்சுட்டு திரும்ப அந்த லேயர்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைனுக்கு பின்னாடி இது மாதிரி கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்த டிசைன் இருக்குல்ல அதை வந்து அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு டெலிட் பண்ண வேணாம், அதோட டிரான்ஸ்பரன்சி வந்து அப்படியே 0 ஆக்கிடுங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் என்னோடய ஃப்ரண்ட் பேஜ் வந்து நான் கரெக்டாக டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஐடியா மட்டும்தான். ஸோ இப்போ ஃபைனலாக நான் எப்படி டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்டர்லாம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு சைட்லலாம் கொஞ்சம் டிசைன்ஸ் வச்சு பர்ஃபெக்ட் எடிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா டைரிஸ்க்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் தான், உள்ளே வந்து ஒரு கண்டென்ட்டுமே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹார்ட் கவர் டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக வந்து இன்டீரியர் பேஜஸ் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான வேலை தான். மேலே இந்த இடத்துல வந்து நியூ பேஜ் அப்படின்னு கட்டத்தில் இதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கும்ல அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே பேஜ் ஃபுல்லாக அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒயிட் ஏரியா இருக்குல்ல இந்த இடத்துல தான் வந்து நம்ம இன்டீரியர் பேஜஸ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தப்பு வந்து பண்ணிட்டேன். ஸோ அந்த தப்பை என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த தப்பை திரும்ப பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் வீடியோ எண்ணில் இருக்க அந்த மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைனிங் இறங்குங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பேஜஸ்க்கு வந்து இந்த டிசைன் வந்து நான் ஏஐயில் எடுத்துருந்தேன். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு வச்சுக்கிறேன். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்க்கான அதே கலரில் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் லைட் கலர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் கலர்ஸாக இருக்க மாதிரி ஏதாச்சும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளூ பெனில் எழுதுறோம் அப்படின்னா அது வந்து தெளிவாக தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசிக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் இந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த கிளாசிக் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கான லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எலமெண்ட்ஸில் போயிட்டு மேலே சர்ச் பாரில் வந்து ஜஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இந்த நார்மல் லைன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி 8.5 × 5.5 மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு வந்து 30 லைன்ஸ் வந்து கொடுக்கலாம். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு இதை கரெக்டாக வச்சுருங்களே போதும். ஜஸ்ட் இந்த டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இன்ச்சஸ் எவ்வளோன்னு தெரியுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 இன்ச் வந்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸுமே லைனை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கு நான் திரும்ப எலமெண்ட்ஸில் போயிட்டு ஒரு ஷேப் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ரேண்டம் ஷேப் இம்போர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி ஒரு கலர் வந்து கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து இந்த கலர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இதில் வந்து சில டிஃபால்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் ஏதாச்சும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா மேலே வந்து இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென் டூல் வந்து தெரியும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக அந்த கலருக்கு வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ இதை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி லேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ லேயர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைன்ஸ்க்கு பின்னாடி வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிசைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளோட ப்ளூ பிரிண்ட் வந்து பின்னாடி ஒளிஞ்சிருக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டெலீட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட புக்கோட 2nd and 3rd பேஜ் வந்து டிசைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னடா சிவா இதே மாதிரி ஒவ்வொரு பேஜஸையும் தனித்தனியாக டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இங்கே மேலே உங்களுக்கு டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு தெரியல இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதே பேஜ் வந்து திரும்ப டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூப்ளிகேட் பேஜை கொடுத்து ஒரு 75 பேஜோ இல்லை 65 பேஜ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் என்ன மாதிரி ரொம்ப சோம்பேறியாக இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த இடத்துல தம்ப்நெயில் வியூ அப்படின்னு இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு Ctrl+D மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அது வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் Ctrl+D கொடுத்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பேஜஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இன்டீரியர் பேஜஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேஜையும் இதையும் வந்து நம்ம தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதை நான் வந்து முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், சாரி. இருந்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மேலே ஷேர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபைல் டைப் இருக்குல்ல, இதில் வந்து PDF பிரிண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தா தான் வந்து நமக்கு இருக்கலே ஹை குவாலிட்டியில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் கீழே இருக்க டவுன்லோட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேஜை நம்ம முன்னாடி டிசைன் பண்ணல, இதை வந்து நீங்கள் தனியாக இந்த மாதிரி பிரிண்டபிள் PDF எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜ் வந்து அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இந்த இன்டீரியர் பேஜஸ் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் தனியாக வந்து அதே பிரிண்டபிள் PDF எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கவர் டிசைன் ஒரு PDFும் இன்டீரியர் பேஜ் டிசைன் வந்து ஒரு PDF இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 PDF நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நான் டிசைன் பண்ண பேஜை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் வந்து அந்த புக்கு மடங்குற இடத்துக்கிட்ட வந்து ஒரு கோட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி புக்கோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கோட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதேமாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இது வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ டிசைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்ததாக வந்து இது வந்து இன்டீரியர் காப்பி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து அரௌண்ட் ஒரு 76 பேஜஸ் வந்து இதேமாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து ஒரு பெரிய 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 தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த இன்டீரியர் பேஜ் வந்து டிசைன் பண்ணுறோம்ல, இதை வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேஜாக வந்து டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட் இது கொடுத்துருக்குல, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹார்ட் கவருக்கு மட்டும்தான். நம்மளோட இன்டீரியர் கவருக்கு வந்து நம்ம சிங்கிள் சைடு பேஜஸாக வந்து ரெடி பண்ணணும். என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹார்ட் கவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க இந்த இன்ச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்ல. ஸோ இப்போ அடுத்த நீங்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு இதே ப்ளூ பிரிண்ட் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எனக்கு தெரியாமல் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு பின்னாடி. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கேன்வாவில் ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே கிரியேட் டிசைனுக்குள்ள போயிட்டு கஸ்டம் டிசைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடி வந்து இந்த ஃப்ரண்ட் கவர் அப்படின்னு கொடுத்தோம்ல, இப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல இந்த இன்டீரியர் ட்ரிம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து 5.5 × 8.5 இருக்குல்ல, அதை நான் வந்து அப்படியே கொடுத்துக்கிறேன். 5.5 × 8.5 இதை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த சைஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட ஒரு சிங்கிள் சைடுக்கான பேஜ் டிசைனு. உங்களோட ஃப்ரண்ட் பேஜுக்கு மட்டும் இந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி உள்ள பேஜஸ் டிசைன் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் சைடாக தான் வந்து டிசைன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரிவியூவில் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். என்னடா இப்போ டிசைன் பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ராக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக பேஸ்ட் ஆயிரும், எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இப்போ இது எனக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருச்சு. நானும் வந்து யூடியூப்பில் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன், யாருமே வந்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் சொல்லவே இல்லை. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஜினியரிங் மூலியை போட்டு குழப்பி கடைசியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா மேபி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து நான் இந்த இடத்துல சொன்னேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் KDPயில் வந்து ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் இந்த புக் வந்து நம்மளை அப்லோட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் அதையும் நான் சொன்னேன் அப்படின்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். என்னடா சிவா இவ்வளோ தூரம் சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் வரப்போ வீடியோ என் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோக்கு நல்ல ரீச் கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக சீக்கிரமே வந்து அந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு அமேசான் KDP அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என் மேலே கோவப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ரீச் அதிகமாக கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பாக அந்த பார்ட் 2 வீடியோ வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துனா பண்ணிடுங்க. அதே மாதிரி இது ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் ஒன்று என்னோட இன்ஸ்டாகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து எனக்கு பர்சனலாக வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, நான் உங்களை பார்ட் 2ல் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.